Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் Schezwan பொட்டேட்டோ பைட்ஸ். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் அப்போ நமக்கு வேக வைக்க ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எல்லா பொட்டேட்டோவும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணால் ஃபோக் ஸ்பூன் வச்சு கொத்தி செக் பண்ணிங்க அப்படின்னா வெந்திருக்கிறது ஈஸியாகவே நமக்கு தெரியும். இப்போ பொட்டேட்டோ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி பொட்டேட்டோவை முழுமையாக ஆற வச்சுருங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க. பொட்டேட்டோவை நல்லா மசிச்சாச்சு. இதில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட் டோ வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரிக்கும்போது ரசகுல்லா மாதிரி மாவு 2ஆக பிரியணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், மாவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா சர்க்கிளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த வித கிராக்கும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆயிலில் கண்ணாடி பாட்டிலை வந்து டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் மேலே இந்த சர்க்கிள் ஷேப்பில் உள்ளதை ஆயிலில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் ஷேஃப்க்கு ரெடி ஆயிரும் நம்மளோட பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இது எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா பொட்டேட்டோ பைட்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தண்ணியில் கரைஞ்சிரும். வெந்ததுக்கப்புறம் அதுவாகவே மேலே எழும்பி வரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே நல்லா கூலிங்கான வாட்டரில் சேர்த்துருங்க.
ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்ப ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதில் மசாலா ஐட்டம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவு ஹனி. உங்ககிட்ட ஹனி இல்லைன்னா அதுக்கு பதில் பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். இதுக்கு பதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 பல்லு போல் கார்லிக் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கலர் மாறினதுக்கப்புறமா உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பைட்ஸோட செஸ்வான் ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் மஷ்ரூம் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரொம்ப காரமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.